மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தார், ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. சொல்லுவார், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே என் ஆண்டவர், கர்த்தராகிய இயேசுவே என் இரட்சகர், அவரே என்னை ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்துல விசுவாசித்து வாயில சொல்லி 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 அப்ப அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். விசுவாசம் பெருக 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 நீங்க பிழைப்பீங்க. சரி, நான் பிழைப்பேன். அதான் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, ஓ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுக்க. சேர்ந்து சொல்லுவோமா? என்னில் அன்பு கூர்ந்து. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனிப்பட்டவர்களாக சொல்றார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க, நம்மில் அன்பு கூறுகிற, நம்முடைய குடும்பத்தாரை அன்பு கூறுகிற, இந்த பிள்ளைகளை அன்பு கூறுகிற, அவரை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம நேசித்ததுனால அல்ல, முந்தின இடத்தை நேசித்து நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே சொல்லுவோமா? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாக நம்ம பிழைக்க ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளோடு பேசுகிறோம். அப்ப நம்ம பிழைக்கணும்னா விசுவாசம் வரணும். அப்ப விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினாலே வரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்வதனால, கேட்டுக்கொண்டே இருப்பதனால நம் இருதயத்திலே விசுவாசித்து வாயில சொல்லத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுவோமா? என்னுடைய வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோப்பா. என்னில் அன்பு கூர்ந்து எங்களுக்காக அம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்க பிழைத்திருப்போம்ப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்பு அவர் ராஜா ஸ்தலத்துல சிங்காசனத்துல இருந்து தன்னை சகோதரர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தின பின்பு யோசேப்பு தன் தகப்பனை பார்க்க ஆவலோடு வருகிற அந்த வேளையிலே யோசேப்பு இப்படியாக உயிரோடு இருக்கிறான், எகிப்திலே அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுடைய சகோதரர் எல்லாரும் யோசேப்பை கண்ட விதத்தையும் தாங்கள் இப்படியாக நடந்து வந்த பாதையிலே கர்த்தருடைய தயவு உண்டானதை அவங்க தன்னுடைய தகப்பனாகி யாக்கோபின் இடத்துல விவரித்து சொன்ன போது யாக்கோபு கர்த்தரிடத்துல அந்த பெயர்சபாவில தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு பலிபீடம் கட்டி ஹல்லேலூயா அந்த இடத்துல கர்த்தரை தொழுது கொண்ட போது கர்த்தர் அங்கு யாக்கோபோடு பேசினார். நான் உன் கூட வருவேன், நீ பயப்படாமல், நீ எகிப்துக்கு போனாலும் நீ பயப்படாத, நான் உன் கூட வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வருவேன். அதோடு மட்டுமல்லாம நான் உன்னை அந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், உன்னை திரளாய் பழுக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு நம்பிக்கையே இல்லை. தன் மகன் யோசேப்பு மரித்துட்டான் அப்படின்னு நினைச்சுதான் அந்த யாக்கோபு அழுது கொண்டே, அவருடைய சரீரம் தான் இருந்துச்சு, ஆனா மரித்த நிலை போல காணப்பட்டார்.
ஆனா ஒரு நாள்ல தன்னுடைய மகன் பிழைச்சிருக்கிறான். தன்னுடைய மகன் இப்படியாக ஓ மந்திரியாக ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஆளுகை செய்கிறான்றதை கேள்விப்பட்ட உடனே யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்த உடனேயே யாக்கோபு எதை நினைக்கிறான்னா, நான் ஆண்டவருக்கு முதல்ல நன்றி செலுத்தணும், நான் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டணும். கர்த்தர் பேசுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி அதை அப்படியே கீழ்ப்பிடிந்து யாக்கோபு அந்த பெயர் சபாவிலே ஓ கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஹல்லேலூயா கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னார், நீ எகிப்துக்கு போனாலும் நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட வருவேன். ஓ நீ பயப்படாத, எதை குறிச்சு நீ அஞ்சாத. இன்றைக்கு ஆண்டவர் இந்த 10வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற நமக்கு ஓ ஹல்லேலூயா ஒரு பெரிய ஓ வல்லமையோடு கிருபையோடு ஹல்லேலூயா இந்த மாதத்திலே அவருடைய பிரசன்னத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாக விசேஷமாக அவர் நம்மோடு கூட வருகிறார். நம்முடைய எல்லா பிரயாசங்கள்ல கூட வருகிறார். ஹல்லேலூயா நன்றி அப்பா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாமும் நன்றி செலுத்த ஓ ஹல்லேலூயா பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் செய்த எல்லாவற்றிற்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆளுகை செய்கிறவர், அப்படி சொல்லுவோம். ஹல்லேலூயா நன்றி ராஜா, நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களில் அன்பு கூர்ந்து எங்களுக்காக உண்மையே ஒப்பு கொடுத்தீங்களே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா நன்றி ஏசப்பா. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே. நன்றி ஏசப்பா, நன்றி 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 செலுத்துகிறோம். நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த பண்டிகையாக ஒவ்வொரு ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆரம்பிக்கும் போதே இந்த நகர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக குடும்பமாக கற்றுக் கொள்வதற்குரியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. சங்கீதம் 103 வாசிக்கிறோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று. ஆத்துமாவே குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தால் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. இளமை கழுகு போல. கழுகுடைய கண்கள் தூரத்தில் இருக்கிறத பார்க்கத்தக்கதாகும். கர்த்தர் ஒரு புது பலனை கொடுத்து நமக்கு மறைவானவைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறது. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. எத்தக்க செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. எத்தக்க செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஓ ரிபாலதபலதம ஷதரபலதம. ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த உபகாரங்களை எல்லாம் கர்த்தரை நாங்கள் மறந்து விடக்கூடாது. கர்த்தரை துதிக்கத்தக்கதாக நாம் ஒவ்வொருவராக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போதே கர்த்தர் நமக்கு ஒரு புது பலன் தருகிறார். கடலுக்கு சமமான ஒரு பலனை தருகிறார். வானவரின் போல ஆக்குகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, கொடுக்கிற காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் ஊழியத்திற்கு ஆண்டவரே நிலைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இடம் வாங்கி வீடு கட்ட ஆயத்தமானவர்கள் கர்த்தர் வீடு கட்டி கொடுங்க. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் நடத்திட்டு கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, படிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருப்பீராக. வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஆலயத்தில் நடைபெறுகிற ஆண்டவரே விசேஷமாக இந்த 3 ஆராதனைக்காக பலிபீடத்திலே ஆலயத்தில் உதவி செய்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சுருக்கமாக ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் கவனம் முடிக்கலாம். நமக்கு மழை ஒரு காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் துதித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆபூக் தீர்க்கதரிசன புத்தகம்
1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையும் பார்த்து பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசமான ஒரு தீமையை நாட்களில் நடப்பிப்பேன். இதோ நான் கல்தேயரும் கொடிதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் அனுப்பி வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமானார்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவர்களுடைய குதிரைகள் திரிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்குத்திலிருக்கிற கடல்களை போல் பறந்து வருவார்கள். அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவர் செய்யும் கீழ்காற்றை போல் இருக்கும். அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். அவர்கள் ராஜாக்களை ஆபாயம் பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாய் இருப்பார்கள். அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குறித்து அவைகளை பிடிப்பார்கள். அப்பொழுது அவருடைய மனம் மாற அவன் தன் பலன் தன் தேவனால உண்டானதென்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளியாவான். இந்த கிமு 7ஆம் நூற்றாண்டு இந்த ஆபரூம் தீர்க்கதரிசியின் நாட்களில் அங்கே அந்த யூதா ஜனங்கள், இந்த யூதா வம்சம் கர்த்தருக்கு பிரியமில்லாம, கர்த்தருக்கு பயப்படாம, கர்த்தருடைய பிரமாணத்துக்கு விரோதமானதை செய்யும் போது அங்கே கல்தேயர் என்ற ஒரு ஜனம் அவர் அந்த நாட்டை சிறைப்பிடித்து அந்த நாடு அங்கே அவர்கள் பரிதாபமாக சிறைப்பிடிக்கப்படுவார்கள். அப்போ இந்த காரியங்கள்ல இந்த ஆபரூம் தீர்க்கதரிசி ஆண்டவர் சமூகத்துல அந்த தேசத்துல அக்கிரமம் நடக்குது. அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். இந்த யூதா ஜனங்கள் கர்த்தருடைய நியமங்களை கை கொள்ளல, கர்த்தரை விட்டு தூரமா போறாங்க. அப்போ ஆண்டவர் ஒருவர் தான் நீதி செய்கிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட இந்த ஆபத்துக்கு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அங்கு இந்த தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு சில காரியங்களை சொல்றாரு. இந்த ஆபத்துக்கு ஆண்டவரை ஜெபிக்கிறாரு. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. அன்பானவர்களே, இந்த தீர்க்கதரிசி அந்த யூதா ஜனங்களுடைய அந்த பாவங்களை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். தேவன் ஆண்டவற்றை ஒரு ஜெபம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம். உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அதாவது எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ கேளாமல் இருக்கிறீர்கள். அப்ப அது இருக்கிற விடுதலை எல்லாம் பார்க்கிறேன். அப்போ இன்னைக்கு பிள்ளைகளாகிய நம்மை சுற்றி இருக்கிற ஒரு சில காரியங்கள் அதெல்லாம் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த ஆபகுக்கு தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்னா, ஆண்டவரே அப்படிலாம் ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு இந்த தேசத்தில் மாற்றம் வரலேப்பா அப்படின்னு அவர் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறார். இந்த
ஆபகுக்குடைய ரெண்டாவது ஒரு பகுதி கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். பாருங்க, இந்த கல்தேயர் அப்படிங்கிறவங்க புறஜாதியர். அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த யூதா தேசம் அங்கே அந்த ஜனங்களை எல்லாம் சிதறடித்து சிறைப்பிடிச்சு ரொம்ப கொடூரமான காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் இந்த ஆபகுக்கு இவ்விதமாய் சொல்கிறாரு, 12ஆம் வசனம், கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். இந்த கல்தையரை கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். அடுத்து, கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீர், பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது மௌனமாய் இருக்கிறது என்ன? மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றுக்கும் சமானமாக்குகிறது என்ன? பாருங்க, அந்த கல்தையர் என்ன செய்கிறாங்க, அந்த யூத ஜனங்களை கொடுமைப்படுத்தி அந்த தேசத்தில் அநேக காரியங்களை தீக்கிரையாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த யூதா கர்த்தரை விட்டு தூரமாய் போயிற்று. கர்த்தருடைய வழிகளை தேடலை, கர்த்தருடைய நீதியை தேடலை, கர்த்தருடைய வழிகளிலே கை கொள்ளாததினால தேவன் என்ன செய்கிறாரு, அந்த கல்தையருக்கு ஒப்பு கொடுக்கிறார். கடைசியாக இந்த தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்க, அப்போ இந்த ஜனங்கள் மத்தியில் அவங்க எப்படிலாம் அந்த யூத வம்சம் கர்த்தருடைய ஜனங்கள் வேதனையோடு கர்த்தருடைய வழிகளை விட்டு எப்படிலாம் அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். அதே அதிகாரம் 14ஆம் வசனம், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த 3ஆம் அதிகாரம் முக்கியமான ஒன்று. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பெற்று. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 16, நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். இந்த ஆபகுக்கு சொல்கிறாரு, அந்த ஜனங்கள் கூட இருக்கிற அந்த யூத ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அநேக காரியங்கள் ஏன் அப்படின்னே அவர் வேதனையோடு ஆண்டோட ஜெபம் பண்ணுறார். அப்போ அப்படி ஜெபிக்கிறப்ப கடைசியாக சொல்கிறாரு, இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். இந்த ஆபகுக்கு ஆண்டோட ஜெபம் பண்ணுறார். ஜனங்கள் இப்படி இருந்தாலும் கர்த்தர் தேடுறார். கர்த்தர் சமூகத்தில்
ஆண்டவரே இந்த தேசத்தின் பாவங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கும் கூட நம்ம ஜெபிக்கும் போது என் குடும்பத்தில் இருக்கிற குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, எங்களுடைய சந்ததியில் இருக்கிற என்ன குறைகளாக இருந்தாலும் அதை மன்னிங்க அப்படின்னு ஜெபிக்கிறப்ப இங்கே கடைசியாக நாம் பார்க்குறோம், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், சேர்ந்து சொல்லுவோமா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இந்த ஆபகுக்கு என்ன ஜெபம் பண்றார் அப்படின்னா, தேவன் அந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. தேவன் எப்படி இருக்கிறாரா, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் வாரியர், அவர் ஒரு பெரிய யுத்த வீரர். அது மாத்திரமல்ல, அவர் எப்படின்னா வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவருடைய வரும்போது பயங்கரமாக இருக்கிறது, அந்த வல்லமை பயங்கரமாக இருக்கிறது. அப்போ இந்த கர்த்தருடைய இந்த யுத்தம் எப்படிப்பட்டதுன்னா, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், தானியம் விளைவியாமற் போனாலும், மந்தையிலே கெடா பலன் கொடாமல் போனாலும், அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், என் கர்த்தருக்குள்ள நான் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள்ள நான் என்ன செய்வேன்? களி கூறுவேன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களிலே, உயர்ந்த ஸ்தலம்னா என்னன்னா, எதிர்ப்பு போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு உயர்ந்த நிலையிலே, ஒரு வல்லமையான நிலை, ஆவிக்குரிய காரியங்களில் இந்த ஆபகுக்கு சொல்றாரு, கர்த்தர் என் பலனாக இருப்பா, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவேன். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ ஒரு சில உபத்திரவங்கள், அந்த சோதனையின் மத்தியில் அந்த பொறுமையோடு அதை வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதன் பொருட்டு சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல். இங்கே சொல்லப்பட்டிருக்க 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் உங்களுக்கு அந்த உபத்திரவம் வரும்போது, ஸ்தோத்திரம், இந்த யாக்கோபு சொல்றாரு, இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே, இந்த சோதனையின் மத்தியிலே உங்களுடைய அந்த பரீட்சையானது, நீங்கள் பரீட்சிக்கப்படும் போது என்ன செய்யாதீங்கன்னா, பொறுமையை இழந்துடாதீங்க. கர்த்தர் உங்கள் பொறுமைக்கெல்லாம் பலன் கொடுப்பார், அந்த பொறுமைக்கெல்லாம் நியாயம் செய்வார். ஆபகுக்கு சொல்றாரு, கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், அவர் என்னை பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணி. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அப்போ இந்த ஆபகுக்கு என்ன செய்கிறார்னா, தேவன் அவர் ஒரு சேனைகளின் கர்த்தர், அவர் வல்லமையானவர். அது மாத்திரமல்ல, அந்த கர்த்தர் எனக்காக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார், எனக்காக. அது மாத்திரமல்ல, எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன் அப்படின்னா, அவர் திரும்ப என் தேவைகளை சந்திப்பார், திரும்ப என் குறைவை நீக்குவார். அது மாத்திரமல்ல, பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுவார். அப்போ அந்த உயர்ந்த ஸ்தலம் என்பது ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம நல்ல எதிர்த்து ஜெயிக்கத்தக்கதாக. ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ
இந்த ஒரு எழுப்புதல் ஆபகுக்கு மூலமா அநேக காரியங்களை குறித்து ஜெபம் பண்றாரு. அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து மனஸ்தாபப்படுறாரு. ஆனால் கடைசி என்னன்னா, கர்த்தர் பெரியவர், அவர் சேனைகளின் கர்த்தர். அது மாத்திரமல்ல, அவர் பொறுமையோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இந்த ஆபகுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கர்த்தர் சூரியனை காட்டிலும் பிரகாசமானவர், என் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். அவர் என்ன செய்வார்? அந்த கல்தேயரை தண்டிக்கிறாரு. யூதாவை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்குள்ள விசுவாசத்தை கொடுத்து, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு நம்மளை சுற்றி எத்தனையோ தீமைகள் நடந்திருக்கலாம், எதையோ இழந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய அந்த யூதா வம்சத்தை போல பாவத்தினால அக்கிரமத்தினால நியாயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தினால கழுவப்பட்ட நம் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு பலனை தருவார். நம்ம இழந்து போனதையெல்லாம் மீட்டு கொடுப்பார். இந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம், இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கால்களை அவர் மான் கால்களை போல ஆக்குவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சங்கீதம் 103 வாஸ்தவம், கழுகுக்கு சமமாக இந்த கழுகு உயரத்தில் பறக்கும். ஆனால் அந்த கண் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம கண்களை காட்டிலும் அது எத்தனையோ மடங்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. பாருங்க, மேலே இருக்கிறது கீழே திடீர்னு வந்து அந்த இறையை தூக்கிட்டு போயிடும். அப்போ அந்த கண் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப கூர்மையான கண்கள். அதே போல் கர்த்தர் உங்களுக்கு மறைவானதையெல்லாம் உங்கள் கண்களில் வெளிப்படுத்துவார். தீமையானதை காமிப்பார், பிசாசனுடைய தந்திரங்களை காண்பிப்பார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கண்ணிகளை காண்பிப்பார். அது எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை உயர எழும்ப பண்ணுவார். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், ஆத்துமாவை நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. இந்த 10வது மாதத்தில் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கணும். அவர் சிந்தின இரத்தம் எனக்காக அவர் அவமானப்பட்டார், என் குடும்பத்திற்காக, என் சந்ததிக்காக, எங்கள் சபையாருக்காக, ஊழியருக்காக, எனக்காக, எங்களுக்காக, எங்கள் தேசத்திற்காக, எங்கள் பட்டணத்துக்காக கிறிஸ்து கைவிடப்பட்டார். அவர் உயிரோடு எழுந்தார், வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பாவங்களெல்லாம் மன்னிக்க வல்லமையுள்ளவர். நம் ஜெபிக்கும் போது பாவங்களெல்லாம் மன்னித்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவார். சாபங்கள்லேருந்து விடுதலை தருவார், அக்கிரமங்கள்லேருந்து விடுதலை தருவார். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அவர் ஒரு புது பலனை கொடுத்து உங்கள் கால்களை அவர் என்ன செய்வார்னா மான் கால்களை போலாக்குவார். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக, எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், அதிலெல்லாம் ஜெயித்து முன்னேறுகிறவர்களாக இந்த ஆபகுக்கு சொல்கிறாரு, என் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். இந்த 3ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் பார்க்குறோம், நமக்கு ஒருவேளை சோதனை வரலாம், ஆனால் அந்த பொறுமை என்ன செய்யும்னா நம்மளை மிகுந்த பலனுக்கு ஏதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கத்தக்கதாக. அதனால் அதான் வாசித்தோம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3, நீங்கள் என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஆழமாக அஸ்திபாரம் போடுறாங்க, மெதுவாக வேலை நடக்குது, அடுத்து ஒவ்வொன்றா செய்கிறாங்க. ஒரு நாள் வரும்போது அந்த வீடு நல்ல ஸ்திரமாக கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடாக அந்த வீடு நிலைத்து நிற்கிது, மழைக்கும் காற்றுக்கும் புயலுக்கும் வெள்ளத்துக்கும். காரணம் என்ன தெரியுமா? அதில் பொறுமையாக வேலை செய்கிறாங்க. படபடன்னு ஏதோ ஒரு வேலையல்ல, பொறுமையாக செஞ்சு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேலைப்பாடுகள் நிலைத்து இருக்கிறது. அந்த வீடு எப்படி இருக்குன்னா கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடாக. அதே போல தான் அந்த பொறுமை என்பது உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தின் பரீட்சையில் அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் எதெல்லாம் பலன் கொடுக்கலேன்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் அதையெல்லாம் மகிமையாக்குவா. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருப்பார். இந்த மாதத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கல்வாரி சிலுவையிலே சாபத்தை எல்லாம் பரிகரித்தவர், நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். ஹல்லேலூயா. அந்த பந்தி அதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அது ஸ்தோத்திரம் பண்ணினார். அந்த அப்பத்தை எடுத்து நன்றி சொல்றார். பிக்கப்பட்ட சரீரம், நமக்காக பிக்கப்பட்ட மாமிசம், நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். நம் ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லவர், நம் ஜெபிப்போம். இந்த ஆபகுக்கு அவர் ஜெபம் பண்றாரு, ஒரு பெரிய எழுப்புதல்.
அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம் அந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த யூதாவுடைய வம்சம் பரிசுத்தமாக்கப்படுது. அதே நேரத்தில் சத்ருவை கர்த்தர் தண்டிக்கிறார். அந்த கல்தேயரை கர்த்தர் தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, தேவனுடைய வாக்கு தத்தம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலனாக இருக்கிறது. ஓ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, ஸ்தோத்திரம், பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுவா. ஓ, சொல்லுங்களேன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை ஏறி இருக்க பண்ணுவா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என் பலனாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருப்போமா? இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய வியாதியெல்லாம் சுமந்திருக்கிறார், சாபங்களை தரித்திரத்தை சுமந்திருக்கிறார், ஓ குறைவையெல்லாம் சுமந்திருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நன்றியப்பா, ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் ஜெபிக்க துதிக்க உதவி செய்து ஆண்டவரே, விசேஷமாக சிஸ்டருக்கு அவங்க போகிற பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருங்க. நல்ல மழையை கொடுத்து இந்த உஷ்ணமெல்லாம் மாற பண்ணினீரே, அதிக உஷ்ணமாக இருந்தது. அதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வாரம் ஒவ்வொரு ஆராதனையிலையும் திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வாங்க. ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய பிரசன்னம் மகிமை ஆலயத்தை நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தில் இந்த பந்திக்கு விசுவாசத்தோடு ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய சரீரத்துக்காக, ஆசீர்வாதமான அந்த பந்திக்காக, ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்காக ஆண்டவரே வாக்கு தத்தங்கள் எல்லாம் பலிக்கத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீர். அவர் உன் பரிகாரி. ஆண்டவர் சொல்ற, நானே உன் பரிகாரி, உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷாலே வானத்தை திறப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பார். ஆண்டவரே, இந்த வாக்கெல்லாம் பலிக்கட்டும். ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரமாப்பா. இன்றைக்கு ஒரு வேளை மழைனால அநேகர் வர முடியாமல் இருந்தாலும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர்களுக்குள்ளே ஆயத்தப்படுத்துங்க. காலையில் நடக்கிற ஜெபத்தை பொறுப்படுத்திக்கோங்க. நாளை நடைபெறுகிற சிறுவர் முகாமுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதற்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. நம்முடைய தயவு இரக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அந்த இடத்துல பலத்த காரியங்களை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.